இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். அநேக பிள்ளைகள் ஜெபிக்கும்படியான விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாக ஜெபிப்போம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான வருத்தங்களோடும் வேதனைகளோடும் கவலைகளோடும் பாரத்தோடும் கூட இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை இந்த நாட்களில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக அவர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இன்றைக்கு எதர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பாள் என்றால் இவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் இப்பொழுதே மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தின் வல்லமை. நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்பதை ஒரு சில வசனங்களின் மூலமாக உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு வேதனையான வாழ்க்கையாகவும் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை காணப்படலாம். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்து வாழவே பிடிக்கல, என்ன வாழ்க்கை என்கிற நிலையிலே காணப்படும். இந்த வாழ்க்கையை முடித்தால் கொள்ளலாம் என்று சிலருக்கு தோணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தாயே தகப்பனே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு வேதனையான வாழ்க்கை. உபத்திரமும் கண்ணீர் கவலை வியாதி கஷ்டங்கள் கடன் பாரங்கள் நிறைந்த வாழ்க்கை. நீங்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கையை விரும்புகிறீர்கள், சமாதானமான விடுதலையான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீர்கள். அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அது ரொம்ப கடினமான ஒன்று, அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உங்கள் வேதனையான இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு சமாதானமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவது மிகவும் சுலபமானதாக இருக்கிறது. அதற்காக நாம் ஒன்றும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதே இல்லை. இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலைக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும், எப்படியாவது கடனிலிருந்து வெளியிலே வர வேண்டும், எப்படியாவது வியாதியிலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்று மிகப்பெரிய அலைச்சல்களையும் வேதனைகளையும் நீங்கள் தொடர்ந்து அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள். ஆனால் எந்த விதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியவில்லை. எந்த முன்னேற்றமும் வரல, எந்த விடுதலையும் வரல, எந்த சுகத்தையும் பார்க்க முடியவில்லை. உடனே நீங்கள் தீர்மானித்து விடுகிறீர்கள், அவ்வளோதான், என் வாழ்க்கை இப்படிதான், கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும், எனக்கெல்லாம் மாற்றம் வர போகிறதே இல்லை, இந்த கஷ்டமான வாழ்க்கை தான் கடவுள் எனக்கு என்று வைத்திருக்கிறார், இந்த வேதனையான வாழ்க்கை தான் கடவுள் எனக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை அப்படின்னு நம்ம முடிவெடுத்து அப்படியே வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக இல்லை. நான் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை அல்லது 3 நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையான உபத்திரவமான வாழ்க்கையாக இருந்தது. அதிலிருந்து அவர்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்காக அவர்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயாசமும் படவில்லை. நீங்க படுற மாதிரி எந்த கஷ்டமும் படாம இந்த பிரச்சனையான வாழ்க்கையிலிருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வர வழி உண்டு. அதுதான் விசுவாசம்.
விசுவாசத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் என்பது மிகவும் வல்லமையான ஒன்றாக இருக்கிறது. நாம் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பதும், இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்புகிற அந்த நம்பிக்கையும் மிகவும் வல்லமை உள்ளது. அந்த விசுவாசம் மிகவும் சக்தி உள்ளதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசத்திலே நம்முடைய வெற்றி இருக்கிறதுங்க. முழு உலகத்தையும் ஜெயிக்கிற வல்லமை விசுவாசத்துக்கு இருக்கிறது. நம்முடைய சரீர பலத்தினால், நம்முடைய மூளை பலத்தினால், நம்முடைய பண பலத்தினால், ஆளு பலத்தினால் செய்து முடிக்க முடியாததை விசுவாசத்தினாலே செய்து முடிக்க முடியும். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக படிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயின் மகனாகிய பர்த்திமே என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னான். அவர்கள் அந்த குருடனை அழைத்து இயேசுவிடத்திலே வருகிறார்கள். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். பாருங்க, இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் பிறவிலே குருடன். அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வேதனையான வாழ்க்கை. அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு பேர் கூட வைக்கல. அவனை திமேயின் மகன் என்று தான் அழைக்கிறார்கள். அவங்க அப்பா பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு அவன் அற்பமாய் பார்க்கப்படுகிறான் பாருங்கள். பிறக்கும் பொழுதே குழந்தை குருடா இருக்கிறது என்பதை அறிந்து பெற்றோர்களை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அவனுக்கு எந்த விதமான வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடையாது. பிச்சை எடுத்து தன் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறான். கண் குருடாகி போன ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கை ஒரு கொடிய வேதனையான வாழ்க்கை. ஆனால் அவன் ஒரு விடுதலையான வாழ்க்கையை விரும்புகிறான், சமாதானமான வாழ்க்கையை விரும்புகிறான். எப்படியோ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரோ சொல்லி பேசி கொண்டிருந்ததை அவன் கேட்டிருக்கிறான். யாரும் அவனிடத்திலே போய் சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. யாரோ பேசி கொண்டிருந்ததை இவன் கவனித்து கேட்டிருக்கிறான். இயேசு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இயேசுவால் என் பார்வையை திரும்ப தர முடியும். இயேசு வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறான். இயேசு அற்புதங்களை செய்கிறான். இயேசுவால் இதெல்லாம் செய்ய முடியும் என்பதை அவன் முழுமையாக அறிந்திருக்கிறான், விசுவாசித்திருக்கிறான், நம்பி இருக்கிறான். பாருங்க, இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். உடனே எல்லாரும் அதட்டுறாங்க. சத்தம் போடாத, நீ சத்தம் போட்டு யாரு கேட்க போறது அப்படின்னு அதட்டுறாங்க பாருங்க. ஆனா அவனோ இன்னும் அதிகமாக சத்தமிடுகிறான். உடனே இயேசு நின்று அவனை தன்னிடத்தில் அழைத்து வரும்படியாய் சொல்லுகிறார். சீசர்கள் போய் அழைக்கிறாங்க. திடன்கொள், பயப்படாத, உன்னை அவர் அழைக்கிறார், உன்னை இயேசு அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். 50ஆம் வசனத்திலே, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதுக்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இங்க எது விசுவாசத்தை காண்பிக்கிறது? இயேசு எங்கே அவனுடைய விசுவாசத்தை கண்டார்? இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு அவனுடைய விசுவாசத்தை எங்கே கண்டார் என்றால், இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். அவனை சீசர்கள் வந்து அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை, அவன் அணிந்திருந்த மேல் வஸ்திரத்தை கழற்றி எறிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்திலே ஓடி போகிறான். இதனுடைய அர்த்தம் என்ன?
பாருங்கள், அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்திலே குருடர்கள், பார்வை இல்லாதவர்களுக்கு தனியான வஸ்திரத்தை கொடுத்திருந்தார்களாம். அவர்கள் குருடர்கள், பார்வை இல்லாதவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு தனி வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் தனித்தனியான வஸ்திரங்கள் யூனிஃபார்மாக கொடுக்கப்பட்டிருப்பது போல இஸ்ரேல் தேசத்திலே குருடர்கள் அல்லது பார்வை இல்லாத பிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு தனியான ஒரு வஸ்திரத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். அதே அவர்களுக்கு அடையாளம். இவர்கள் பிச்சை எடுக்கிறவர்கள், இவங்க ஊனமுற்றவர்கள், இவங்க குருடர்கள் என்பதுக்கு அடையாளம். அதனாலதான் இவன் எழும்பி போகும் பொழுதே அவனுடைய நம்பிக்கையை பாருங்க, இன்னைக்கே எனக்கு சுகம் கிடைக்க போகிறது, இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, நான் குருடனாக இனி இருக்க போவதில்லை, பிச்சை எடுக்கிறவனாக இனி இருக்க போவதில்லை என்று அவன் முழுமையாக நம்பிதான் அந்த வஸ்திரத்தை எறிந்தான். அங்கதான் விசுவாசம் காண்பிக்கப்படுகிறது. அங்கேதான் விசுவாசம் காண்பிக்கப்படுது பாருங்க. உடனே இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்த உடனே அவனை சுகமாக்குகிறான். எத்தனை வருடமாய் வேதனையான வாழ்க்கை வாழ்ந்தவன் பாருங்க, ஒரே நிமிஷத்துல பார்வை அடைந்து சந்தோஷமாக இயேசுவுக்கு பின் செல்லுகிறான், நடந்து போகிறான். முதல்ல அவன் கண் பார்வை அடைந்து யாருடைய உதவி இல்லாமல் நடந்து போகிறான், இயேசுவுக்கு பின்னாடி நடந்து போகிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர வேதனையான வாழ்க்கை இப்போ திடீரென்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகிறது. சில நினைக்கிறாங்க என்னுடைய கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீரும், இன்னும் 5 வருஷம் அல்லது 10 வருஷம், ஒரு 20 வருஷம் கூட கஷ்டப்படணும், மெதுவா அப்படியே தீர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க அப்படி நடக்கல. உடனே அன்றைக்கு இயேசு சந்தித்த உடனே அவனுடைய கஷ்டமான வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அதுதான் தேவனுடைய வல்லமை. பாருங்க, விசுவாசத்தின் வல்லமை. இதுதான் விசுவாசத்தின் வல்லமை. இந்த குருடன் என்ன செய்தான், என்ன கஷ்டப்பட்டான், தன் பிரச்சனைகள் தீருவதற்கு, தன் கஷ்டங்கள் மாறுவதற்கு என்ன கஷ்டப்பட்டான்? ஒரு கஷ்டமும் படல. அவன் விசுவாசித்தான், அவ்வளவுதான். விசுவாசித்தான். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கடன், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ போராட்டம், மந்திர கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், கடன் பிரச்சனை, தொடர்ந்து இருக்கிற நஷ்டம், பிள்ளைகளின் படிப்பு, திருமண காரியம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஒரு நன்மையை பார்க்க, ஒரு விடுதலையை பார்க்க எதையோ செய்றீங்க, யார்கிட்டயோ போறீங்க, எதெல்லாமோ பண்ணி, சிலர்லாம் ராத்திரி பகலாய் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறீங்க. அதிலெல்லாம் நன்மை கிடைக்கவே இல்லை, சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைய கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்க உழைப்பினாலும் உங்க பிரயாசத்தினாலும் எதுவும் கிடைக்க போறதில்லை, விசுவாசத்தினால் கிடைக்க போகிறது. யாரோ சொன்னாங்கன்னு எங்கேயோ அலைஞ்சிங்க, அங்க போய் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், இங்க போனா அற்புதம் நடக்கும், அங்க போனா நடந்தே போனா நடக்கும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், விரதம் இருக்கிறேன், அதை செய்றேன் இதை செய்றேன், உபவாசம் பண்றேன், இப்படியே அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் பலன் கொடுக்கவில்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை உறுதியாய் விசுவாசியுங்கள். விசுவாசத்தினால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசத்தினால் தான் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்காமல் எதுவும் நடக்க போறது இல்லை. விசுவாசத்தினால தான் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குருடனுடைய வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் விசுவாசம். அவன் விசுவாசித்து பெற்றுக்கொண்டான். எந்த கஷ்டமும் அவன் படல, விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொண்டான். நம்ம எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தான், ரொம்ப பாடுபட்டு தான் சில காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்புகிறோம். அப்படிதான் நம்ம பழகிட்டோம். நம்முடைய பாரம்பரியங்கள் அப்படிதான் அப்படி சொல்லி கொடுத்து, அதுதான் நமக்கு போதிக்கப்பட்டு அப்படியே படித்து நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. சுலபமாய் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நாகமான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. அவன் சீரிய தேசத்தின் படைத்தலைவனாக அவன் இருக்கிறான். படைத்தலைவன். அவனுக்கு குஷ்டரோகம், குஷ்டரோகி. அவன் மிகப்பெரிய அதிபதி, மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய தலைவன். எங்கெங்கெல்லாமோ போய் அவன் தன்னுடைய பிரயாசப்பட்டு அதை இதெல்லாம் பண்ணி உழைத்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருப்பான். விடுதலை கிடைக்கவே இல்லை. இப்ப கேள்விப்படுறான், இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போ, உனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவனுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுது. வருகிறான். இஸ்ரேல் தேசத்துல வரும் பொழுது அவன் அங்கே தீர்க்கதரிசி எலிசா அவரிடத்திலே வருகிறான்.
அங்க வந்து அவன் என்ன நினைச்சிட்டு வந்திருக்கிறான்? தீர்க்கதரிசி வந்து என்னை தொட்டு தடவி அவர் ஜெபம் பண்ணி என்கிட்ட உபவாசம் இருக்க சொல்லுவார், இல்லை இங்கே உட்கார்ந்து இருக்க சொல்லுவார், ஏதாவது கடினமானதை சொல்லுவார், கொஞ்சம் காணிக்கை கேட்பார்லாம் நினைச்சிட்டு ரொம்ப காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு அவன் வந்திருக்கிறான். ஆனா அவர் அப்படி ஒண்ணுமே சொல்லலை. அவர் சொன்னா, நீ போய் யோர்தானிலே 7 தரம் முங்கு, நீ யோர்தான்ல முங்கி எழும்பும்போது உனக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. கோபப்படுகிறான். எப்படி இதனால எப்படி எனக்கு விடுதலை கிடைக்க போகுது? தண்ணீர்ல முங்கி எழும்புன எப்படி நடந்துட போகுது அப்படின்னு அதை நினைச்சான். அசட்டை பண்ணி திரும்பி போக நிற்கும் பொழுது அவனுடைய வேலைக்காரன் ஒருவனை, என்ன நீங்க கஷ்டமான ஒன்று சொல்லியிருந்தா நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போறான். யோர்தானிலே முங்குகிறான். 7 தரம் முங்கும் பொழுது 7வது தரம் முங்கி எழும்பும்ப அவனுடைய சரீரம் குழந்தையின் சரீரத்தை போல மாறிவிட்டது. மிகப்பெரிய விடுதலை நடந்து விட்டது. பாருங்க, நாம சில நேரங்களில் நினைக்கிறோம் ஏதோ பெருசா பண்ணினாதான் அப்படி இப்படி முழங்காலிலே நடந்து போகணும், முழங்காலிலே நிற்கணும், முழங்காலிலே மலையில ஏறணும், இத்தனை நாள் சாப்பிடாம இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அங்க தூரமா இருக்கிற அங்க போய் அந்த கோயிலில் போய் அந்த சர்ச்சில் போய் அங்க அந்த பாஸ்டர்கிட்ட போய் இப்படிதான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசுல நம்ம நினைச்சிருக்கோம். இல்லவே இல்லை. இலவசமாய் சுலபமாய் நம்முடைய வாழ்க்கையில விடுதலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனை விசுவாசிக்கும் பொழுது அங்கே பர்த்தேமி சுலபமான விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது இங்கே நாகமான் சுலபமான விடுதலையை, பெரிய விடுதலையை சுலபமா பெற்றுக்கொள்றான். வாழ்க்கை அப்படியே மாறுது. குஷ்டரோகமான வாழ்க்கை எவ்வளவு வேதனையான வாழ்க்கையா இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருந்திருப்பான், எவ்வளவு பாடுகளை அனுபவித்திருந்திருப்பான். ஆனா ஒரே நிமிஷத்துல அவனுடைய பிரச்சனை அப்படியே சரியாயிருது, அப்படியே மாறிடுது. அதுதான் விசுவாசத்தின் வல்லமை. நீங்கள் விசுவாசித்து ஒரே நிமிஷத்தில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய விடுதலையை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீசர்களும் கூட ஒரு வனாந்திரத்திலே 3 நாட்கள் கூட்டம் நடக்குது. 3வது நாள் இயேசு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் சொல்லி ஏறத்தாழ 30,000 பேருக்கு 5 அப்பா 2 மீனை வைத்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் 12 கூட எடுக்கிறாங்க. இப்போ இயேசு மாத்திரம் தனியாக இருந்துட்டு தன் சீசர்களை அக்கறைக்கு போகும்படியாக சொல்லுகிறார். நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். சீசர்கள் அந்த இரவு படகிலே பிரயாணம் பண்ணி அவள் போகும் பொழுது பயங்கரமான காற்று அடிக்கிறது. காற்று தாங்க முடியாத காற்று. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23 இந்த சம்பவம் இருக்கிறது. காற்று அடிக்கிறது. சீசர்கள் போராடி போராடி பார்க்குறாங்க, எப்படியாவது கரை சேர்ந்துடலான்னு. ஆனால் கரை சேர முடியல. பயங்கரமான அலை மோதி அடித்து இனி சாகத்தான் செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நடு ராத்திரி இரவு நேரத்தில் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறான். இயேசு கடல் மேல் நடந்து வந்து அவங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு இவங்க பயப்படுகிறார்கள். பிசாசு வருகிறது என்று பயப்படுகிறார்கள். இயேசு சொல்ல, இல்லை நான் தான் வர்றேன், பயப்படாதீங்கன்னு சொன்னோடனே பேதுரு பாருங்க, இந்த படகுல இருக்கிறது வேதனையா இருக்கு, இது எப்போ என் கதை முடிஞ்சிரும், தண்ணியில முங்கிருமோ அப்படின்னு ஒரு வேதனையான வாழ்க்கை. நானும் உம்மை போல கடலில் மேல் நடக்க வேண்டும், எனக்கு இந்த வேதனையான இந்த பயமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை வேண்டும், நானும் உம்மை போல கடல்ல நடக்கணும், தைரியமா நடக்கணும்னு கேட்டவுடனே இயேசு சொல்லுகிறா, நீ வா அப்படின்னு. வா வா என்று அழைத்த உடனே பாருங்க, இயேசு அந்த பேதுரு படகுலேருந்து இறங்கி கடலில் நடக்கிறான். யோசித்து பாருங்க, அந்த படகுலே அவர்கள் பல மணி நேரம் மிகப்பெரிய வேதனை அனுபவிக்கிறாங்க. வாழ்வா சாவா பிரச்சனை. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான், வாழ்வா சாவா தெரியல, வேதனையான வாழ்க்கை, எப்போ என்ன நடக்கும்னு தெரியல, கதை முடிஞ்சுதான் தெரியல, வாழ வழி இல்லை. அந்த படகு தண்ணியில் அலைகழிப்பது போல சிலருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே அலைகழித்து கொண்டே இருக்குது. முங்குமா கரை சேருமா என்றே தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு போராட்டமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேணும், எனக்கு இதை ஜெயிக்க வேண்டும் என்று விருப்பம் பெற்றுக்கொள்ள முடியல. பேதுரு கேட்கிறான, இந்த படகுலேருந்து முதல்ல வெளியில வரணும், கடல்ல நடக்கணும். இயேசு அவனை நீ வா என்று அழைத்த உடனே அவன் பாருங்க தைரியமாய் படகுலிருந்து தண்ணீர்ல இறங்குறான். அது காரணம் என்ன? விசுவாசம்.
நடு கடல்ல நடு ராத்திரி நேரம் இந்த கொந்தளிப்பின் நேரத்தில் படகில் இருந்து இந்த பேதுரு கடலில் கால் வைக்கிறான், கடலில் நடக்கிறான், சுலபமாக நடக்கிறான். எந்த கஷ்டமும் படலை, கஷ்டமே இல்லை. கஷ்டப்பட்டு கடலில் நடக்க முடியாது. பேதுருவால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடலில் நடக்க முடியாது, கடலில் நடப்பது சாத்தியமில்லாதது. ஆனால் விசுவாசத்தில் அது சாத்தியப்படுகிறது. அதுக்காக பேதுரு என்ன கஷ்டப்பட்டா ஒன்றுமே படலை, விசுவாசித்தான், அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் பட்ட பாடுகள், கரை சேர்வதுக்கு தப்போதுக்கு பட்ட பாடு, எவ்வளோ வேதனை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ பாருங்க, சாதாரண விசுவாசித்து அதிலே நடந்து போகிறார். விசுவாசம் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைகளை மிக சுலபமாக மேற்கொண்டு வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை, ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏதோ ஒரு வியாதியோடு போராடுறீங்க, அல்லது கடன் பிரச்சனையோடு போராடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வீட்டில், குடும்பத்தில், வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு, மிகப்பெரிய சவாலோடு எப்படி மீண்டு வருவதென்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறீர்களா? மிக சுலபமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும். அதுக்கான வழிதான் விசுவாசம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயமாக நம்புவது, இந்த தேவனால் அற்புதம் செய்ய முடியும் என்கிற உறுதியான நம்பிக்கையிலே எவ்வளவு பெரிய பிரச்சனையும் மேற்கொண்டு வர முடியும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தினாலே மிகப்பெரிய காரியங்களை சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். பெரிய கஷ்டங்களை பட்டும் பெற்றுக்கொள்ள முடியாததை, ரொம்ப பாடுகளை பட்டும் பெற்றுக்கொள்ள முடியாததை, மிகப்பெரிய வேதனைகளை அனுபவித்தும் பெற்றுக்கொள்ள முடியாததை மிகவும் சுலபமாய் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு மிக சுலபமாய் கடலில் மேல் நடந்து வருகிறான். காரணம் விசுவாசம். ஒரு நாகமான் ஆமீன் தன்னுடைய பல வருட வியாதியிலிருந்து சுலபமான விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறான். காரணம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அற்புதம் நடக்கிறது. ஆமீன். அந்த பர்த்திமேயு ரொம்ப சுலபமாய் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை பெற்றுக்கொண்டான். காரணம் விசுவாசம். இன்றைக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையோடும், வேதனையோடும், கவலையோடும், கண்ணீரோடும் இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, என்னை காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நமது வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
என்னுடைய மகனுக்கு வந்து 3 வயசில் வந்து பிளட் கேன்சர் நோயினால ரொம்ப அவதிப்பட்டு நல்ல கஷ்டப்பட்டு அவனை நாங்கள் மீட்டு கொண்டு வந்தோம். மறுபடியும் கழிஞ்ச வருஷம் ஜூன் மாதம் அவனுக்கு அதே நோய் வந்து தொடங்குச்சு. நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ மறுபடியும் வேறு பக்கத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்துச்சு. அப்போது டாக்டர் சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இங்கே ப்ரேயர் வந்து பாஸ்டர்ட்டை சொல்லேன். நானும் நல்ல உருக்கமாக அவனுக்காக ஜெபிச்சேன். எனக்கு என்னுடைய மகன் வந்து எனக்கு பிள்ளை இல்லை, உங்கள் பிள்ளை. நீங்கள் அவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். 100 வருஷம் அவன் நல்லபடியாக இந்த பூமியில் வாழணும், உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக நல்ல உருக்கமாக எல்லாருமாவே அவனுக்காக உருக்கமாக ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜனவரியில் போய் டெஸ்ட் எடுத்தோம். டெஸ்ட் எடுத்து அவனுக்கு எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தது. எனக்கும் அதுபோல் ஏப்ரல் மாதம் வந்து நல்லா உடம்பு முடியாமல் வயிற்றில் வலி வந்து நல்ல அதிகமான வலி, என்னால் தாங்கவே முடியாது அந்த வலியை. ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் போனேன். போய் அங்கே வந்து டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து கர்ப்பப்பை கேன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னுடைய கணவர் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நாங்கள் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு 1 மாதம் கழிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு. நான் அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே ப்ரேயருக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் ஜெபிச்சேன். எனக்கு யாருமே இல்லை, தாயின் தகப்பன் இருந்து கூட எனக்கு யாருமே இல்லை. அதனால் நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே, உங்களால் மட்டும்தான் என்னை சுகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நான் நல்லா ஜெபிச்சேன். இப்போ ரிசல்ட் வந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் நார்மலாக இன்ஃபெக்ஷன் தான் ஆகிருக்கு, அதுக்கு நீங்கள் மாத்திரை மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் தந்தாங்க. கடவுளுக்கு கோடி நன்றி. என்னை சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாய்க்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். நான் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆகிறது. நானும் எங்கள் குடும்பத்தோடு எங்கள் மருமகளும் நானும் என் குடும்பத்தோடு இங்கே வந்தோம். கண்ணுக்கு பைபிள் வாசிக்க முடியாது. நான் பைபிள் வாசிப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். இங்கே வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் வாசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே மறைவாதானே இருக்கும். அப்போ நான் பாஸ்டர் வந்தாலே சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு. அப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணினார். பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்படியே தான் இருந்து பிறகு திடீர்னு எனக்கு வீட்டில் பேர பிள்ளை எல்லாம் என்ன சொல்லும், பாட்டி இனி எங்களை வந்து 1ஆம் கிளாஸில் கொண்டு சேர்க்கும் பாட்டி, நீங்கள் பாருங்க எங்கள் கூட வந்து படிங்க, அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியும், படிக்கலாம், உங்களுக்கு தெரியாது. நான் தப்பாக படிப்பேன், எனக்கு கண்ணு தெரியாதனால தப்பாக படிப்பேன். அதுகள்கிட்ட சொல்லுவேன், நான் தப்பாக பேசினாலும் நீங்கள் வந்து சிரிக்காதுங்க மக்களேன்னு சொல்லுவேன். அது உங்களை 1ஆம் கிளாஸில் கொண்டு நான் உங்களை சேர்க்க மக்களே பாட்டி நீங்கள் வாருங்க அப்படின்னு அதுவா சொல்லும். ஆனால் நான் பிறகு நல்லா ஆளுக்கு ஜோம் பண்ணினேன். ஆண்டவரே எனக்கு கண் பார்வையே தாரும், எத்தனையோ இந்த குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீர், எனக்கு கண் பார்வையை தாரும் ஆண்டவரே, எனக்கு பைபிள் படிக்க நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய, பைபிள் படிக்க எனக்கு கண் பார்வையை தாருன்னு ஆண்டவர்கிட்ட நல்லா அழுது ஜோம் பண்ணேன். விடுதலை பெருவிழா அன்னைக்கு இங்கே இதில் ஜோம் பண்ணிட்டு இங்கே ப்ரேயர் பண்ணி முடிஞ்சு பைபிளை எடுத்து நான் படிக்கிற நேரத்தில் கண் எனக்கு நல்லா தெரிந்தது. அப்போ ஆனால் வீட்டில் போனால் தெரியாது, இங்கே வந்தால் நல்லா தெரிஞ்சு. அப்போ நான் ஆண்டவரே எனக்கு கண் பார்வை தந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இதான். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நான் நல்லா பைபிள் படிக்க நல்லா எனக்கு கண்ணு தெரியுதா. இதா ஆண்டவருக்கு என்ன சாட்சியா நிறுத்தின ஏசப்பாய்க்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். ஆவியானவர் என்னிடத்தில் தெளிவாய் சொன்னா, ஆராத நேரத்திலேயே நான் ஜனத்தை விடுதலை ஆக்குவேன், ஜெப நேரத்திலேயே விடுதலை ஆக்குவேன், ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே விடுதலைகள் நடக்கும். விடுதலை பெருவிழால வந்து நீங்க ஜெபம் பண்ணீங்களா? ஆமா. அப்போ உங்களுக்கு பார்வை வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுல எழும்பி பைபிள் படிக்க நேரமே எனக்கு நல்லா கண்ணு தெரியும். ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து படிச்சீங்க. ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து படிக்க நேரம் என்ன நல்லா கண்ணு தெரியும். நல்ல விடுதலை கொடுத்த தேவனுக்கு எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். எங்கள் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை, ஞாயிறு இரவு 7 மணி முதல் 8:30 வரை. உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா, நன்றிப்பா.
உங்கள் துக்கம் ஆமா ஆமா உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் நன்றி டாடி நன்றிப்பா உங்கள்